கைஸ் வணக்கம். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஆடிட்டிங் உடைய வீடியோஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ குரூப் 2 பொறுத்த மட்டும் ஆடிட்டிங் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் விச் நிறைய பேர் வந்து தலைவலி ரோதனையா இருக்குது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க இந்த ஒரு வீடியோ பாருங்க, உங்களுக்கே கிடைச்சிடும், கொஞ்சம் ஐடியா வந்துடும். இப்போ இந்த வீடியோ வந்து மேரத்தான் கிடையாது, ஆர் இட்ஸ் நாட் லைக் எக்ஸ்பிளைனிங் தட் சாப்டர். அந்த சாப்டரை வந்து கிளாஸ் எடுக்கிறது கிடையாது. இது வந்து ஆடிட்டிங் பொறுத்த மட்டும் பசங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சார் கொஸ்டின்ஸ் என்ன எப்படி எழுதணும் தெரிய மாட்டேங்குது, கொஸ்டின் எதுல இருந்து வரதே தெரிய மாட்டேங்குது, ஒரு சாப்டர் எப்படி ஈஸியா படிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஆடிட்ல சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ சொல்லுங்கம்மா. இப்பவும் சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எங்கூட பாருங்க. இந்த பிடிஎஃப் உடைய லிங்க் நான் கட்டாயமாக கீழே கொடுத்துருப்பேன். தயவு செஞ்சு அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் சாப்டர், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் சாப்டர்? நேச்சர், ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்கோப் ஆஃப் தி ஆடிட். இந்த சாப்டர் வந்து ரொம்ப சிம்பிளான சாப்டர்டா, பிரச்சனை கொடுக்காத சாப்டருங்க, கடகடான்னு முடிக்க முடியாத சாப்டருங்க. சரிங்களா? இந்த சாப்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், கிக் ஸ்டார்ட் ஆடிட் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன், ஜூலைல நீங்க என்னெல்லாம் கவர் அப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஜூலை மந்த்ல நான் சொன்னேன், இந்த சாப்டர், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்க கவர் அப் பண்ணணும் ஜூலைல. இந்த சாப்டரும் இந்த லிஸ்ட்ல இருக்குது சொல்லியிருந்தேன். இப்போ இந்த சாப்டரோட சின்ன சம்மரி நான் எப்படி சொல்லுவேன்னா, இந்த சாப்டரை வந்து மெயினா 4 விஷயங்களுங்க. இந்த சாப்டரை பொறுத்தமட்டில் 4 விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கணும். சோனி சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கிறீங்க, சோனி நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, சோனியா சார் ஏன் சார் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க? யாரோட சோனினா யாரெல்லாம் மெசேஜ் பண்ணிடுறாங்க, தயவு செஞ்சு ஒரு சும்மா கொஞ்சம் கிரியேட்டிவா படிக்கலாம் சொல்லிட்டு, கிரியேட்டிவா படிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். S4 scope of audit, O4 object of audit, N4 need of audit, I4 inherent limitations of audit. இந்த 4 விஷயங்கள் தான் முக்கியமாக இந்த சாப்டர்ல இருக்குது. இது கூடாமல் இந்த 4 ஃபர்ஸ்ட் படிக்கணும். இந்த சாப்டரை வந்து ஃபர்ஸ்ட் 4 விஷயம். ஆடிட்னா என்ன, ஆடிட் உடைய ஸ்கோப் என்ன, ஆடிட் உடைய முக்கியமான பர்பஸ் என்ன, ஆடிட் எதற்காக பண்றாங்க, ஆடிட் பண்ணினா அதுல ஏதோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதா, வை ஆடிட் இஸ் ஃபெயிலிங். ஆடிட்னா என்ன, ஆடிட்னா யூ ஆர் எக்ஸாமினிங் த டாட்டா அண்ட் கிவிங் எ ரிப்போர்ட். ஸோ அதில் பண்ணும்போது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், டிமெரிட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன. அது மட்டும் இல்லாமல் ஆடிட் பண்ணும்போது யூ ஹேவ் டு யூஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூனா என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் அஷூரன்ஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிலேட்டட் சர்வீசஸ்னா என்ன, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் குவாலிட்டி கண்ட்ரோல்னா, இதெல்லாம் என்னது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம 2 மாசம் முன்னாடி போட்டிருக்கேன். ஓவர்வியூ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் போட்டிருக்கேன், தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. ஆடிட்டோட செப்பரேட் பிளேலிஸ்ட் இருக்குது, அதுவும் நான் வந்து பின் பண்றேன், டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இதை நானும் படிச்சுட்டு நீங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸோட ஓவர்வியூ படிச்சுக்கணும். அப்புறம் மெயினா பார்க்க வேண்டிய விஷயம் ஆடிட்டும் இன்வெஸ்டிகேஷனும். ஆடிட்னா என்ன, இன்வெஸ்டிகேஷனா என்ன, ஹவ் ஆடிட் இஸ் இன்டர் கனெக்டட் வித் வேரியஸ் டிசிப்ளின்ஸ் லைக் வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் லைக் எக்கனாமிக்ஸ், அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், இந்த மாதிரி சைக்காலஜி, இந்த மாதிரி வேரியஸ் விஷயங்கள்ல எப்படி ரிலேட்டடா கிடக்குது ஆடிட்டிங். ஆடிட்டிங் உடைய பேசிக் சாப்டருங்க, அவ்வளவுதான். முக்கியமா கொஸ்டின் வர போற ஏரியா ஸ்கோப்ல இருந்து வரலாம், ஆப்ஜெக்ட்ல இருந்து வரலாம், லிமிடேஷன்ல இருந்து வரலாம், ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து வரலாம். சோ இந்த சாப்டர் நீங்க எப்படி படிக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கோப் படிக்கணும், ஆப்ஜெக்ட் படிக்கணும், நீட் படிக்கணும், இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் படிக்கணும், டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் படிக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஃபரண்ட் ஓவர்வியூ ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் படிக்கணும். இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஹூ வில் அப்பாயிண்ட் ஆடிட், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குதுங்க. கடகடான படிக்க முடியும். படிச்சவங்க தயவு செஞ்சு வாங்க. சோ பிராக்டிஸ் வித் சேஷு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கவே கொஞ்சம் பயானகமாக இருக்குது, அது ஒண்ணுமே இல்லை. Mr. AB has purchased. These are called case study questions. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தா எப்படி எழுதணும், சிம்பிளுங்க. அந்த கொஸ்டினோட தீம் என்னது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த தீமை ஹெட்டிங்கா போட்டுட்டு பாயிண்ட் வைஸாக அந்த தீமோட ஆன்சர் நீங்க எழுதுங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ்ல ஃபேக்ட்ஸ் நீங்க சொல்லுங்க. கொஸ்டின் என்ன சொல்றாங்க, கொஸ்டின்ல என்ன பிரச்சனை இருக்குது, அது ஃபேக்ட்ஸ் நெக்ஸ்ட் பேராகிராஃபா கொடுங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன்ல எடுத்து எழுதுங்க, என்னது இது என்ன சொல்றாங்க. அவ்வளவுதாங்க, 3 பேராவா பிரிச்சுக்குங்க. லாக்கும் ஆடிட்டுக்கும் அவ்வளவு வித்தியாசம் எல்லாம் கிடையாதுங்க. 3 பேராவா பிரிச்சுக்குங்க. தீம், ஃபேக்ட்ஸ், இன் எசன்ஸ், கன்க்ளூஷன், தேர்ஃபோர் எசன்ஸ், கன்க்ளூஷன்ஸ், அவ்வளவுதான். சரிங்களா? நான் வாங்கம்மா. Mr. AB has purchased shares of company listed on NSE. The audited FS of the company provides picture of the healthy financial performance, having robust turnover, low debt and good profit. So audit financial statements என்ன சொல்றாங்கன்னா, நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது financial statements கரெக்டாக இருக்குது சொல்லிட்டாங்க. அதுல வந்து நல்ல டர்ன் ஓவர் இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாலே தெரியும், டர்ன் ஓவர் பிரமாதமா இருக்குது, ப்ராஃபிட்
சூப்பரா இருக்குது, டெப்டே இல்ல அப்படின்னு அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் காட்டுது. On the above basis he is absolutely satisfied. யாரு? இன்வெஸ்டர். மிஸ்டர் ஏபி ஷேர் வாங்கி இருக்கிறாங்கல்ல, அவன் தான் இன்வெஸ்டர். He is very satisfied and thinking that his money is very safe and there is no chance of losing his money. Do audited results and audit report of the company provides each assurance to investors like Mr. A and B. Is it correct? நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது ஆடிட் உடைய ஒப்ஜெக்டிவ்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, ஆடிட்டர் வந்து ஆடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ அதை இன்வெஸ்டர்ஸ் பார்த்துட்டு சொல்றாங்க, அப்பாடி நல்ல கம்பெனிப்பா, பிரச்சனையே இல்லப்பா, எனக்கு அஷூரன்ஸ் கிடைச்சிருச்சு, எனக்கு கேரண்டி ஆடிட்டரே சொல்லிட்டாரு, அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க. இது சரியானதா? ஆன்சர் சரியானது இல்ல. ஏன்னா ஆடிட்டுடைய ஒப்ஜெக்ட் என்ன? The important objective of auditor is to provide a report whether the financial statements are free from material misstatement. Financial statement தவறுகளில் இருந்து ஃப்ரீயாக இருக்கின்றதா, அவ்வளவுதான் சொல்றான். அதை விட்டுவிட்டு கம்பெனி நல்ல பாதையில போயிட்டு இருக்குது, இதுல ஷேர் வாங்கினா நல்ல கம்பெனி ஷேர் வாங்குங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. ஃபியூச்சர்ல ரொம்ப பிரமாதமாக போகும் அப்படியெல்லாம் ஆடிட்டர் சொல்லவே இல்லை. அதெல்லாம் ஆடிட்டுடைய ஆப்ஜெக்ட்ல கிடையவே கிடையாது. ஆடிட்டுடைய ஆப்ஜெக்ட் வந்து யூசர்ஸுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிலையபிளாக இருக்குதா, அதான் ஆன்சர். அது மட்டும்தான் அவன் சொல்லணும், வேற ஒண்ணுமே சொல்ல போறதில்ல. சோ வாட் இஸ் தி ஆன்சர்? இந்த ஆன்சர் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆடிட்ல இருந்து வந்து என்ன சிம்பிள் ஆன்சர் பாருங்க. அவ்வளவுலாம் நான் போடவே இல்லைங்க, சும்மா கிறிஸ்பா தான் போட்டிருக்கேன். 4 மார்க் கேள்வி, 5 மார்க் கேள்வி சூப்பரா எழுதலாம். Auditor does not provide assurance with respect to investors. இன்வெஸ்டர்ஸுக்கு அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட மணி சேஃபா இருக்குதா regarding safety of money. Why? Because the main purpose or main objects of audit is to provide assurance, reasonable assurance that financial statements are free from material misstatement whether due to fraud or error. Facts வேணா 2 லைன் போட்டுங்க. Conclusion in this, நான் conclusion ரொம்ப மொட்டையா தான் போட்டுருக்கேன், கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. In this current scenario, in this situation, in essence அப்படிலாம் சொல்லி நீங்க கொஞ்சம் பட்டைய கலப்புங்க. In this situation, the thinking or what A and B thought is incorrect because auditor doesn't provide safety for the money that the investors have invested. First question ரொம்ப சிம்பிள்ங்க. ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஆடிட் நல்லா படிச்சு வச்சுங்க. இது வந்து ஒரு தடவை எம்டிபில கேட்டிருக்காங்க. இங்க போட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே எம்டிபி ஆர்டிட்ல கொஞ்சம் கடினமான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப நீங்க கொஸ்டின் கேட்பீங்க, சார் இது மட்டும் படிச்சா போதுமா அப்படி நீங்க கேட்கவே கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸ்ல அப்படி போடவே போடாதுங்க, இது மட்டும் படிச்சா போதுமா. இல்ல, இது வந்து உங்களை ஹெல்ப் பண்றதுக்காக மட்டும்தான். இதை வச்சு போட்டு நீங்க ஒரு ஐடியா ஃப்ரேம் பண்ணி நீங்க கொஞ்சம் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும். டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன், சரிங்க. செகண்ட் கொஸ்டின், அப்பாடி என்ன பெருசா தான் சொல்றேன், பார்க்கத்தான் பெருசா இருக்குது லேஸ் பேக்கெட். அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். குட் டீட்ஸ் லிமிடெட் இஸ் என்கேஜ்ட் இன். சோ மேல வந்த கொஸ்டின் வந்து சோனில ஓல இருந்து வந்திருக்குது, ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்குது. S for scope, O for object, N for need, I for inherent limitations. Now, இதுதான் சாப்டரோட முக்கியமான சம்மரி, ஓகேங்களா? Good Deeds Limited is engaged in business of recycling of waste from dumping grounds of municipal corporation of Indore. So இந்த கம்பெனில டீல் பண்றாங்க, சரிங்களா? It is in the way of helping the city clean. அது என்ன கம்பெனி என்ன பண்ணிட்டு போறாங்க, கதையை விட்டுட்டு இருக்காங்க, சரி என்ன பண்ணட்டும். During the course of audit யார் பண்றாங்க? XY firm தான் auditor பண்றாங்க. It is observed by the auditor that company has received a notice from the Central Bench of National Greens Tribunal for not following environmental regulations, imposing heavy monetary penalty on the company. The company is yet to reply to the notice. Auditor pointed out that the same is not stated in notes to accounts and financial statements. The company points out that auditor are going beyond the scope. Audit உடைய scope என்ன? 3 விஷயங்கள். First, audit உடைய முக்கியமான scope என்னன்னா, he should try to cover the aspects of financial statements, that whether the financial statements are free from material misstatement or not. Second விஷயம் என்னன்னா, he should try to obtain sufficient financial audit evidence for his audit. Third, he should also ensure that disclosures are properly made. இதெல்லாம் தான் ஆடிட்டோட ஒர்க். ஸ்கோப்னா ஆடிட்டோட ஒர்க். நான் டெக்ஸ்ட் புக்ல சொல்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறேன். Fourth thing, he should also have a good knowledge of the accounting procedure of the company and also have a strong knowledge on the internal control of the company, and also should ensure that whether the laws and regulations inside the company are duly followed. இங்க டிஸ்க்ளோஸ் பண்ணவில்லை. இவங்க ஒரு மெட்டீரியலான விஷயத்தை ரிலவென்ட்டான விஷயம், ரிலவென்ட்னா என்னங்க, யூசர்ஸ்க்கு முக்கியமான விஷயம், அதான் ரிலவென்ட். மெட்டீரியல்னா என்ன, ரிலவென்ட்னா என்ன, அதாவது ஒண்ணுமே இல்லைங்க, அது வந்து யூசர்ஸ்க்கு ரொம்ப
இம்பார்ட்டன்டான தேவையான விஷயம், அதெல்லாம் ரிலவென்ட்னா தேவைன்னு அர்த்தம், அவ்வளவுதாங்க. இங்க வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணல, அது ஆடிட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆடிட்டர் டிஸ்க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. வெதர் இட் இஸ் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் ஒர்க், ஆன்சர் எஸ் எஸ் எஸ். ஆடிட்டர் கண்டுபிடிக்கத்தான் வேணும். டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னா ஆடிட்டர் கேள்வி கேட்பாங்க. இட் should be duly disclosed is the answer. சோ இங்க நீங்க எப்படி எழுதுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கோப் ஆஃப் ஆடிட் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டுட்டு ஸ்கோப், what are the three scope? These are the three scope. ரொம்ப முக்கியமா படிச்சுக்கங்க. Audit of financial statements should be organized adequately to cover. So auditor audit procedure என்ன பண்ணணும், audit பண்றதுக்கு என்ன பண்ணணும், he should try to cover all the relevant aspects of financial statements. Financial statement audit பண்றதுக்கு relevant areas எல்லாம் cover பண்ணியிருக்கணும். Second, he should try to obtain reliable and sufficient financial information. Then only he will be able to provide an opinion. Third thing, he should also ensure that proper disclosures are made. He should also have a knowledge on accounting systems and internal control. He should also check that, he should also have a reliability that whether the applicable laws and regulations are properly followed. Conclusion என்ன, it is within. இதே மாதிரி 5 பாயிண்ட் நீங்க எழுதுங்க, மார்க் கட்டாயமா வரும். ப்ராப்பர் டிஸ்க்ளோஷர் பண்ணவில்லை, ஆடிட்டர் கேள்வி கேட்டுட்டாங்க, வெதர் ஆடிட்டர் உடைய ஒர்க் கரெக்டா, ஆடிட்டர் கரெக்டா தான் கேட்டாங்களா, ஆன்சர் கரெக்ட் தான், கரெக்ட் தான், கரெக்ட் தான். Come on guys, come to third question. Third question இதெல்லாம் நல்ல ஹெவியான கொஸ்டின் செலக்ட் பண்ணிருக்கீங்க, சும்மா சாதாரண கொஸ்டின்ஸ் கிடையாதுங்க. ABC's proprietorship firm engaged in the manufacturing of different kinds of yarns. It sells its finished products both in domestic as well as என்ன பண்ணிட்டு போறாங்க, ஃபர்ஸ்ட் அதான் கதையை உருட்டுவாங்க, இன்னொரு பண்ணிட்டு போட்டோம். The company is making turnover of 30 crore and it also have cash credit of 3 crore in the year 24-25. என்ன பண்ணட்டும். The proprietor of the firm is worried about the financial position of the company and is under, proprietor na யாரு, அந்த company, not company, அந்த sole proprietor உடைய owner தான் proprietor, அந்த business ஓட owner தான் proprietor. சரி, proprietor of the firm is worried about the financial position of the company and is under impression that since he is out of India, therefore firm might not run well. He approaches the internal auditor about what would be covered in audit, advice regarding elements to be covered in audit. என்னையா இது, கொஸ்டின் தான் பெருசா இருக்குது பாரியா, கேள்வி சிம்பிள் கேள்வியை போட்டுட்டான் பாரியா. ஸ்கோப் ஆஃப் ஆடிட்னா என்ன கேக்குறான் தெரியுமா, இப்பதானே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ரெஃபர் கொஸ்டின் 2. Auditor procedure should be in such a way that he will be able to cover the relevant information in the financial statements. He should be able to obtain sufficient audit evidence which is required for the audit. Third, எங்கூடவே படிச்சிடலாம். The auditor should ensure that all the relevant material facts are properly disclosed. Fourth important thing, that he should have a strong understanding of the accounting system and internal control. Auditor should also understand that whether the organization is following applicable laws and regulations. இதுதான் scope of the audit. இதுக்கு மேல வேற என்ன, and whereby auditor will provide an audit report whether the financial statements are free from material misstatements. இவ்வளவுதான். இதை வந்து மேல சொன்ன அதே விஷயம் தான். ஓகேங்களா. now next question ரொம்ப நல்லா இருக்குது. it's a direct question. again நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, ஹெட்டிங் போடணும், ஆன்சர் பாயிண்ட் வைஸா எழுதணும். both accounting and auditing are closely related with each other. நான் சொன்னேன் how auditing is related with other subjects, how auditing is related with accountancy நமக்கு நல்லாவே தெரியும். அக்கவுண்ட்ஸ் பண்ணி முடிச்சா தானே ஆடிட்டிங் ஆரம்பிக்கும். சொல்லுமா, பாக்குறவங்க தலையாட்டுங்கம்மா, பாக்கட்டும். எனர்ஜியா உட்காருங்க, இல்லைன்னா தூங்கி போயிடுவீங்க. அதனால தான் நான் எனர்ஜியோட உட்காந்துருக்கிறேன். எனக்கு எனர்ஜி இல்லைன்னா நான் தூங்கி போயிடுவேன். அக்கவுண்ட்ஸ் எப்ப முடியுதோ அப்பதான் ஆடிட்டிங் ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டிங் பண்றவனுக்கு அக்கவுண்ட்ஸ் உடைய ஸ்ட்ராங் பேஸ் இருக்கணும். பிகாஸ் அக்கவுண்ட்ஸ் நல்லா தெரியறவனுக்கு தான் ஆடிட்டிங் பண்ண முடியும். இதுதான் ஆன்சருங்க. 3 பாயிண்டா எழுதிட்டாங்க. அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஈச் அதர். ஸோ நீங்க பாத்தீங்களா, ஒரு கொஸ்டின்ஸ் படிக்கும்போது ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கவுண்டிங் அண்ட் ஆடிட்டிங் ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட் வித் ஈச் அதர் as auditing reviews the financial statements which are nothing but results of accounting process. கரெக்ட். அக்கவுண்டிங் ஓட ரிசல்ட் தான் நம்ம ஆடிட் பண்ணிட்டு இருக்கோம். அக்கவுண்டிங் ஓட ரிசல்ட் தான் என்ன, அக்கவுண்டிங் உடைய விளைவு தான் என்னது, financial statements. Audit ஆரம்பிக்கும், accounts முடிஞ்சிடும். It requires that auditor should have a sound knowledge of the accounting standards and accounting principles applicable financial reporting framework. Accounting standards பத்தி நல்ல விவரம், அதாவது நல்ல புத்தி இருந்தா, மூளை இருந்தா தான் ஆடிட் பண்ண முடியும். கேம் ஓவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். வாங்க முடியல, இன்னி இருக்குது, எங்கூடவே நீங்க பயணிக்கணும். Hey huge, that is why I am keeping the name Practice with Sheshu. A huge fire broke out in Noida plants of KT Limited. எப்படி இருக்கு, நல்லா நீங்க சொல்லுங்க, நீங்க சப்போர்ட் பண்ணணும்.
சார் இந்த மாதிரி பண்றது பிடிச்சுதா, நல்லா இருக்குதா, இப்படி நான் எல்லா சாப்டர்ஸும் பண்ணலாம். எல்லா சாப்டர்ஸும் பண்ண முடியுமா தெரியல, பட் ஐ வில் ட்ரை டு கவர் மேக்ஸிமம் சாப்டர்ஸ். சார் நல்லா இருக்குதா, வைப் இருக்குதா, இந்த மாதிரி பண்ணலாமா, நீங்க சப்போர்ட் பண்ணலாம் பண்ண முடியும். நீங்க யாரும் ஒண்ணுமே சொல்லாம இருந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். ப்ளீஸ் நீங்க சப்போர்ட், நீங்க மோட்டிவேட் பண்ணா தான் எனக்கு எனர்ஜி வரும். A huge fire broke out in Noida plants of KT Limited. Plant assets comprising building, machinery, inventories were insured. So எல்லாமே நாசமாயிடுச்சு. ஃபயர் வந்து நாசமாயிடுச்சு. என்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? Apart from that, insurance surveyor who has been deputed for assessing the loss, the regional office of the insurance PSU also appointed a chartered accountant for verifying the books of accounts of the company and circumstances surrounding the losses. He also requested to submit audit report. Would the report by CA is in nature of audit report? Super கேள்விமா. ஆடிட்டரை எதற்காக இங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க? பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ஆடிட் பண்றதுக்காகவா செலக்ட் பண்ணிருக்காங்க? இல்ல 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 இல்ல, ஸ்பெசிபிக் ஒர்க்குக்காக. இங்க ஒர்க் என்னது? எல்லாம் நாசமா இருக்குது, அந்த லாஸ அசஸ் பண்றதுக்காக அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? அப்ப என்ன நடக்குதுங்க இங்க? ஆடிட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நடக்குது இல்ல. யூ ஆர் கிவிங் ஏ ஸ்பெசிபிக் ஒர்க். பேசிக்கலி இட்ஸ் an assurance engagement. You are giving a certificate, அவ்வளவுதான். Here you are not giving audit report because you are not auditing the historical financial statements. அத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இது ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. Now auditனா என்ன? Basically you are auditing for specific purpose. So basically இது audit கிடையாது. Audit வந்து நம்ம பொறுத்தமட்டில் auditingனு சொன்னா financial information examine பண்றதுதான். ஆடிட்டிங்கும் இன்வெஸ்டிகேஷனும் வேற வேற விஷயங்கள். அது ரெண்டும் நமக்கு வந்து ரெண்டுமே ஒன்று கிடையாது. In this case, CA was appointed to assess the loss. It is a specific purpose. Hence, the work performed by CA is in nature of investigation and it is not in the form of audit. இது வந்து basically assurance. You are giving a certificate, அவ்வளவுதான். You are giving a certificate, you are giving a other report, investigation report அப்படின்னு சொல்லலாம் basically. So இது வந்து audit report கிடையாது. அவங்களுடைய அது எப்படி வேணா ஆகலாம். இட் கேன் பி அஷூரன்ஸ் ஆகலாம், or it can be investigation, but it is not audit. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, 6th question. Choosing an appropriate accounting policy in relation to accounting issues is responsibility of management. ஆமா, கரெக்ட் தான். Do you agree? Yes, I strongly agree. அப்படி நீங்க எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க தியரி எழுதி முடிச்சதுக்கு அப்புறம், தீம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கன்க்ளூஷன் வரணும். Discuss the duties of auditor in relation to accounting policies. Accounting policy செலக்ட் பண்ண வேண்டியது மேனேஜ்மெண்ட் தான், நம்ம கிடையாது. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்னது? நல்லா புரிஞ்சுங்க, தமிழ்ல சொல்லுங்க. நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டிங் ஃப்ரேம்வொர்க் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்டர்னல் கண்ட்ரோல் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் we should check whether accounting policies are properly complied and accounting policies are consistently followed. தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்களா? அக்கவுண்டிங் பாலிசி கரெக்டாக செலக்ட் பண்ணிருக்காங்களா? அதான் ஆடிட்டர் டியூட்டி சொல்றாங்க பாருங்க. whether you should evaluate that the accounting policies are proper, whether they are consistently period to period consistently follow பண்றாங்களா? டைரக்ட் क्वेश्चनங்க, 4 பாயிண்ட் எழுதுங்க, கேம் ஓவருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चनங்க. There are practical and legal limitations on auditor ability to obtain audit evidence. Explain with examples. There are practical and legal limitations on auditor ability to obtain evidences. Give examples. Also explain difference between audit and investigation. நல்ல கேள்வி. இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? ஆடிட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் இந்த ரெண்டும் கிளப் பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆடிட்னா என்னங்க? ஆடிட்னா எக்ஸாமினேஷன் ஆஃப் டேட்டா. ஆனா இன்வெஸ்டிகேஷன்ஸ் கிரிட்டிக்கல் எக்ஸாமினேஷன். அது வந்து நார்மல் எக்ஸாமினேஷன் கிடையாது, கிரிட்டிக்கலா எக்ஸாமின் பண்றீங்க. ஃபார் எ ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக நீங்க எக்ஸாமின் பண்றது தான் இன்வெஸ்டிகேஷன். யுவர் இன்வெஸ்டிகேஷன் மீன்ஸ் யூ ஆர் டூயிங் ஃபார் எ ஸ்பெசிபிக் பர்பஸ். இஃப் யூ ஆர் டூயிங் ஃபார் எ ஸ்பெசிபிக் பர்பஸ், இட்ஸ் an இன்வெஸ்டிகேஷன். நவ இன்வெஸ்டிகேஷன்ல யூ ஆர் ட்ரைங் டு obtain கன்க்ளூசிவ். நான் இங்க ஆன்சர் போடல, இது நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சு வைங்க பாப்போம். இன்வெஸ்டிகேஷன்ல யூ ஆர் obtaining கன்க்ளூசிவ் எவிடன்ஸ். கன்க்ளூசிவ் நீ கரெக்டா நீ 100% வேலை பண்ணணும். ஆனா ஆடிட்ல அப்படி இல்ல. Why? Because audit evidences are persuasive in nature. What is persuasive? Persuasiveனா ஓகே கிடைச்சிருச்சு அவ்வளவுதான். கன்க்ளூசிவ்னா இதுதான் அப்படின்னு சொல்றது இல்ல. அது இன்வெஸ்டிகேஷன்ல தான் சொல்றாங்க. ஆடிட் என்ன சொல்லுங்க, இன்வெஸ்டிகேஷன் என்ன, டிஃபரன்ஸ் எழுதுங்க. அப்புறம் நல்லா தெரியும் இன்ஹரண்ட் லிமிடேஷன்ஸ் சொல்றாங்க. நமக்கு வந்து 100% ஆடிட் எவிடன்சஸ் எடுக்க முடியாது. Because we need not give absolute assurance. நம்ம reasonable assurance கொடுத்தா போதும். What is reasonable assurance? நிறைய பேருக்கு அதே தெரிய மாட்டேங்குது. Reasonable assurance means assurance which is neither lower assurance, neither absolute assurance. Come on guys, 8th question.
Management of Exotic Tours and Travels Limited requested Auditor Raja to provide assurance report on financial information for the first quarter. ஏங்க குவார்டர் வைஸா நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னா அதுவே ரிவ்யூ தாங்க, ஆடிட் கிடையாது. ரிவ்யூனா என்னதான் சொல்றாங்க, இது வந்து ஆடிட் ரிப்போர்ட்டா ரிவ்யூவா? ரிவ்யூ. நேச்சர் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவீங்க, ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட் கிடையாது. ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரிவ்யூ என்கேஜ்மெண்ட்ல என்ன அஷூரன்ஸ்? லோவர், மாடரேட், லிமிட்டட் அஷூரன்ஸ். அதனால நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ண தேவையில்ல, கம்மியான ப்ரொசீஜர்ஸ் மட்டும் நீங்க பண்ணா போதும். இதுதான் ஆன்சருங்க. You just have to obtain limited assurance. You just have to obtain, you have to perform moderate procedures. So in this case, limited procedures பண்ணினால் போதும். இது வந்து ரிவ்யூ ஆடிட் கிடையாது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளுங்க. சேம் டைப் கொஸ்டின் தான் 9th கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, KST Limited is engaged in manufacturing. It's appointed CAT to provide assurance report and financial statement prepared on historical information. Correct. The characteristics of engagement is that it involves gathering sufficient appropriate evidence on which limited conclusion. Limited னு வேர்ட் பாருங்க. Limited னு வந்தாலே ரிவ்யூ தான். It's review. It's not audit engagement, it's review. Review engagement na limited assurance, lower procedures, நிறைய procedures பண்ண தேவையில்லை, because we are not providing reasonable assurance. Next, standards on auditing apply to audit of historical information, whereas standards on review apply in review of historical information. Explain. Simple la. Auditing is direct question. Audit to historical na, review historical na. Ana audit வந்து reasonable assurance, review வந்து limited assurance. Auditor should obtain sufficient appropriate audit evidence, reasonable evidences, relevant evidence இருக்கணும். ஆனா review வந்து lower procedures பண்ணா போதும். Examples, review வந்து quarterly review, auditingங்கிறது yearly statutory audit. Yearly பண்றாங்கன்னா அந்த statutory auditல வந்துரும், statutory auditல வந்துரும். What is statutory auditல நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. What is statutory audit? Audit which is conducted as per the law. கம்பெனிக்கு வருஷம் ஆடிட் பண்ணணும். Auditor should be appointed as per section 139. படிச்சிருப்பீங்க, லால படிச்சிருப்பீங்க. அது என்ன? ஸ்டார்ட் ஆடிட். ஸ்டார்ட் ஆடிட்னா ஆடிட் which is done as per law. எவ்வளவு क्वेश्चंस பா? முடிஞ்சதா இல்லையா? முடியவே மாட்டேங்குதே. சரி பாப்பா. ஓ மை காட், क्वेश्चन ரொம்ப பெருசா இருக்குது. என்ன ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. இப்போ சொல்றேன், क्वेश्चन பெருசா இருந்துச்சு வெச்சுக்கங்க, ஆன்சர் ரொம்ப சிறுசா இருக்கும். அவ்வளவுதான். Zebraவோ whatever it is. Zebra products. 1 second guys. Okay. Zebra Products is a partnership firm engaged in trading of, okay, the firm has appointed J&J Chartered Accountants to audit their accounts for the year. Auditor was satisfied with the control system of the firm, okay, carried out required procedures, necessary verification. In particularly, they carried out sample checking. எல்லாமே பார்த்துட்டாங்க. Traced purchase bills, GST board எல்லாமே பார்த்துட்டாங்க. சரி, they were satisfied with the audit evidences. Of auditor is satisfied. He has obtained reasonable, relevant audit evidences. Audit report was submitted into the firm, giving an opinion that financial statements are true and fair. சொல்லி ஆடிட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சரி, ஒரு பிரச்சனையும் இல்லையே. இப்போ என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்பதான் பிரச்சனை கிளம்ப போகுது. சரி, however, later it was discovered that purchase manager responsible for procuring dresses from one location to another location booked fake purchases of small values. So purchase manager fraud பண்ணிட்டான். அதை நம்ம கண்டுபிடிக்கல. சரிங்களா? அப்போ இப்போ என்ன கன்க்ளூஷன் சொல்றாங்க? பார்ட்னர்ஸ் ஆஃப் த ஃபர்ம் நம்மளை கூப்பிட்டு திட்டுறாங்க. ஏங்க, ஆடிட்டர் உங்களுக்கு தெரியல, ஃபர்முக்குள்ள ஃப்ராடு போயிட்டு இருக்குது, அதை கண்டுபிடிக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டாங்க. நான் கேட்கிறேன், அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா ஆடிட்டரோட டியூட்டி ஃப்ராடு கண்டுபிடிக்கிறது இல்ல. ஆடிட்டர்ஸ் டியூட்டி இஸ் செக் whether the financial statements are free from material misstatement. நீ ஃப்ராட கண்டுபிடிக்கிறதுக்காகவே நீங்க போறீங்க இல்ல, புக்ஸ் கரெக்டா இருக்குதா, அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, inherent limitation என்ன கேட்டிருக்கலாம். inherent limitation என்ன? nature of financial reporting, nature of audit procedure. நமக்கு 100% evidence எடுக்க முடியாது. we are not giving absolute assurance. இதெல்லாம் நீங்க எழுதணும். நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணல, நம்ம ஆடிட் தான் பண்றோம். we are not investigation. அதான் inherent limitations of audit கரெக்ட்டா கொடுத்திருக்காங்க. இத பாருங்க, நான் ரீட் பண்றேன். the auditor suffers from inherent limitation. Auditor is not expected and cannot reduce audit risk to zero. Risk கம்மி பண்ண முடியாது, because you are obtaining only reasonable assurance, not absolute. அதாவது ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்க வேண்டியது 100% அஷூரன்ஸ் கொடுக்க போறது இல்ல. Circumstances in the given question is an example of failure. கரெக்ட். இது வந்து கம்பெனிக்குள்ள நடந்திருக்கிற ஃப்ராட் நமக்கு பார்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு சஸ்பீஷியஸ்னஸ் வந்தா தான் கேள்வி கேட்கணுமே, இல்லைன்னா நம்ம ஃப்ராட் இன்வெஸ்டிகேட் பண்ணவா போறோம்? இல்ல, நமக்கு டவுட் வந்தா கேட்கணும்.
நம்ம செக் பண்ணிட்டு இருக்கும்போது டவுட் வந்தா நம்ம கேட்டுக்குங்க, பிரச்சனை இல்லை. டவுட்டே வரல, உள்ளுக்குள்ள கம்பெனிக்குள்ள என்ன ஃப்ராட் நடக்குது கேட்க நமக்கு தேவையா? தேவையில்லை. Partners of the firm is not correct because it is an inherent limitation of audit. Audit is not in nature of investigation. Audit have some sort of inherent limitations. Audit evidences are persuasive in nature, not conclusive in nature. Internal control வந்து மேனேஜ்மெண்ட் தான் பாதுகாக்கிறோம், நம்ம பாதுகாக்க தேவையில்லை, நம்ம செக் பண்ணவும் தேவையில்லை, நம்ம வந்து ஃப்ராட கண்டுபிடிக்க தேவையில்லை. அதான் சொல்ல வரேன். ஃபைனல் கொஸ்டின் முடிஞ்சது. Auditor is not expected and cannot reduce audit risk to zero and cannot therefore obtain absolute assurance. This is because there are inherent limitations. Explain inherent limitation ma. Nature of financial reporting have a lot of uncertainty because management தான் prepare பண்றாங்க. So தவறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Accounting policy selection, accounting policies உடைய judgments, அவங்களுடைய எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே தவற வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், நேச்சர் ஆஃப் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ் நமக்கு 100% செக் பண்ண முடியாது. தேர்ட், ஆடிட் இஸ் நாட் இன்வெஸ்டிகேஷன், ஆடிட் இன்வெஸ்டிகேஷன் கிடையாது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் which are covered under inherent limitations. ஸோ ஆடிட் வந்து ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும், நமக்கு ஃபுல் அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சாப்டரில் இருந்து முக்கியமான சில கேள்விகளை பார்த்துருக்கிறோம். ஐ பிலீவ் தட் உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு எப்படி ஆன்சர் எழுதணும் ஒண்ணுமே இல்லடா, ஹெட்டிங் போடுங்க, பாயிண்ட் வைஸா எழுதுங்க. ஏன் இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்குறீங்க? ஹெட்டிங் போட்டு ஆன்சர் எழுதுங்க, முடிஞ்சா ஃபேக்ட்ஸ் ஆஃப் தி கேஸ் எழுதுங்க, அப்படியே கன்க்ளூஷனுக்கு போயிடுங்க. கேம் ஓவருங்க. தீம் வேணும், உங்க தீம் கரெக்டா இருக்கணும், அவ்வளவுதான். ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் திஸ் எனர்ஜெட்டிக் செஷன். இது மாதிரி வீடியோஸ் சாப்டர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பண்ணாதான் நான் போடுவேன். கைஸ், திஸ் இஸ் CA Seshadri signing off. நன்றி, வணக்கம். ஆடிட் நல்லா படிங்க, தூங்காம படிங்க.